கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? கேழ்வரகு பவுடர் ஃபார்மில் இருந்தாலும் கடையில இருந்து நீங்கள் ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம். இல்லை கேழ்வரகு வாங்கி நீங்கள் வந்து அதை வறுத்து அரைச்சிருந்தாலும் அரைச்சிக்கலாம். இப்போ இது வாங்கி அரைச்ச பொடி. இதை நான் என்ன பண்ணுறேன், ஜலிச்சுட்டு 250 ml கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். 500 ml. ஓகேயா? அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கேழ்வரகு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகும். ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம், லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதும் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3 to 4 minutes கழிச்சு கேழ்வரகு ஸ்மெல் நல்லா வரும். இந்த ரோஸ்ட் ஆகும்போது வர ஸ்மெல்லு வரும். இந்த ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சதும் ஒரு 2 minutesல நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அட் த மீன் டைம் நான் என்ன பண்ணுறேன்னா, மதியம் வச்ச சாதம் மீந்துருச்சு, அதை தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்லா நம்மளுக்கு குழஞ்சு வரணும். ஸோ வெறவெறையாக சாதம் வெறவெறையாக இருக்குது. அந்த சாதம் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இப்போ அந்த சைடில் நான் கேழ்வரகு ஆற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதும் கட்டிகள்லாம் இல்லாத, லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் திக்கா. இப்போ நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாத கரைச்சிட்டே வரணும். தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த சாதத்தோட ஊற்றி கிளறும் போது கொதிக்க கட்டியாயிடும். நீங்க சாதத்துலையும் செய்யலாம், நொய்யை வேக வச்சு நொய்யிலையும் செய்வாங்க. நல்லா கரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். சாதம் நல்லா வெந்து குழஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேழ்வரகு அதில் கரைச்சல் அதில் ஊற்றி கிளறிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ நல்லா கிளறியாச்சு, கட்டிகள் எதுவும் இல்லாமல். ஸோ இப்போ நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இங்கே சாதமும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா குழஞ்சி வரணும். இப்போ பார்த்தா சாதம் நல்லா குழஞ்சி வருது. இது கொஞ்சமாக 2 உடஞ்சி வருது. இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கேழ்வரகு கரைச்சலை எடுத்து இதில் ஊற்றி வேண்டியதுதான். கரைச்சி வச்ச கேழ்வரகுக்கு ஒரு கலர் லைட்டாக கிளறிடுறேன். ஏன்னா அடியில் போய் கட்டி அப்படியே திக்கா நின்றுடும். ஸோ ஒரே ஒரு கலர் கிளறிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த கொதிக்கிற சாதத்தில் ஊற்றிட வேண்டியது. கொஞ்சம் பாத்திரத்தை கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கை விடாமல் கிளறணும். சிம் பண்ணிட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். கை விடாத நம்ம கிளறணும். கொஞ்ச நேரம் கேப் விட்டு கிளறலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு